எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து இப்போ வந்து கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து மலாட்டை வந்து நம்ம வறுத்துக்க போகிறோம். எங்கள் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கொட்டை பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பொட்டு வச்சதுனால சிகப்பாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணுவோம். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து கூட்டாக சேர்ந்து விநாயகர் வந்து சிலை வாங்கி சாமி கும்பிட்றாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா கொட்டை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெல்லம் ரெடி பண்ணலாம். ஸோ வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கினா நம்மளுக்கு வந்து பவுட்ரு ஃபார்மில் வந்து நமக்கு பூரணம் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து மலாட்டை பூரணம் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணோம்னா நமக்கு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிடைக்கும் பூரணம். நம்ம வந்து வெல்லம் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ தேவைன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விநாயகருக்கு நம்ம வந்து அலங்காரம்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட வந்து இந்த காசு வந்து நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வெல்லமும் மலாட்டியும் வந்து நம்ம பூரணத்துக்கு மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மலாட்டியை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து வெல்லம் போடுங்க. அப்போ தான் வந்து பவுட்ரு மாதிரி வரும். இல்லைனா கட்டி கட்டியாகிடும். இப்போ வந்து நம்ம பூரணம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணணும். மாவு வந்து பிசைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு வந்து நம்ம சுடு தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ கொதிக்க வச்ச தண்ணி வந்து இப்போ நம்ம ஊற்றிட்டுருக்கோம். ஸோ இதை வந்து ஊற்றின உடனே நம்ம வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கை கொஞ்சம் பொறுக்கிற சூட்லேயே நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம், பூரணமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து நம்ம பிடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து சுண்டலுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம வந்து வதக்கிட்டுருக்கோம். ஸோ இது வதங்கின உடனே நம்ம வந்து சுண்டல் போட்டு நம்ம வந்து வதக்கி கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து நம்ம படையல் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் இப்போ வந்து பழம் வந்து ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ என்னென்ன பழம் எடுத்து வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி சாமிலாம் நம்ம வந்து கும்பிட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஒரு 15 பசங்க வந்து எல்லாருமா சேர்ந்து விநாயகர் சிலையை வந்து தெருவில் வச்சு சாமி கும்பிட்றாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 2 பசங்க வந்து எங்களோட பசங்க வந்து இதில் கலந்துட்டுருக்காங்க. ஆணுங்க வந்து ட்வின்ஸு. ஆணுங்களும் இதில் கலந்துட்டுருக்கனால நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
விநாயகர் சதுர்த்தியோட நாட்கள் இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.